உங்கள் வீட்டில் எப்போவாவது நீங்கள் இப்போ பருப்பு வடைக்கு ஊற வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 டிஷ்ஷையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசையோட நல்லா சப்பையாக தட்டி போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கார வடை ரெடி ஆயிரும். அதே இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா உருண்டையாக பாலாக குட்டி குட்டியாக உருட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் போண்டா மாதிரி ரெடி ஆயிரும். அதே பாலை வந்து நம்ம வெந்தய குழம்பு வச்சுட்டு அது உள்ளே போட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும். என்னைக்காவது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த பருப்பு வடைக்கு மாவு அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 டிஷ்ஷையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பருப்பு வடை போனதுக்கு காரணமே என் வீட்டுக்காரர் தான். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன தான் சோறு குழம்பு கூட்டெல்லாம் வச்சாலுமே இந்த காலையில் டெய்லி கடையில் போயிட்டு இந்த வடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா தான் அவருக்கு அந்த நாள் ஃபுல்ஃபில் ஆகுங்க மாதிரி மாறி போயிட்டார். இப்படியே போனால் நம்ம கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் களத்தில் இறங்கி வடை போட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தட்டி வடையை போட்டு எடுத்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அப்புறம் நான் சொன்ன அந்த 3 விஷயத்தை தான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.